உடஞ்ச மேகமே மழைய குடுக்குமே, கிழிஞ்ச விதையிலே தான் காடு பொறக்குமே. புதிய எதிரியே வா என்னை எதிர்க்கவே, பழைய எதிரிகள் உன் ரசிகர் படையிலே. இது தளபதி இது தளபதி இது தளபதி விசிலடி, இது தளபதி உங்க நெஞ்சு அடிவ. ஹலோ, வணக்கம் 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 மக்களே. பார்த்து ரொம்ப நாளாவது நம் முதல் மாநாடு, அதாவது 3 தீய சக்திகள் நம்ம கூட போச்சு. 2 தீய சக்திகள் நம்ம கூட போட்டி போட வருது. ஒன்னு எம்ஜி தம்பி, ஒன்னு உங்களுக்கு தெரியும் நம்மளோட முக்கியமான தீய சக்தி எதுனா ஏழ்ரை பிடிக்காத மக்களே இல்லை. ஏன்னா 7:30 தண்ணி ஃபேன். ஏன்னா நிறைய படம் நடிச்சிருக்கேன், நிறைய காமெடி படம். ஆனா அந்த காமெடி ஒரு நாட்டை உருவாக்குமா என்று கேட்டால் முடியாது, வரலாற்று சாத்தியமே இல்லை. நான் என்ன பண்ண போறேன்னா, நம்மளோட தட்டிய ஏரிய கொண்டு வர போறேன். அந்த ஏரிய கொண்டு வந்தா தண்ணிங்கன்னா உள்ள வரும். இந்த தண்ணிங்க உள்ள வந்துச்சுன்னா மக்கள் விவசாயத்துக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். அதாவது நம்ம ஏரி எப்படி கட்ட போறோம் என்றால், நான் ட்ரோன் கேமரா வச்சு ஆக்ஷன் பண்றேன் பாருங்க. கரெக்டா இந்த பக்கத்துல நம்ம டேம் கட்ட போறோம். இங்க பேரு மழை சென்டிமீட்டர் கிட்டத்தட்ட 26 சென்டிமீட்டர்ஸ் அளவுக்கு இங்க அதிகமா மழை பெய்யுது முடிய காரணத்துக்கு. இங்க டேம் நம்ம கட்ட ஆரம்பிச்சோம்னா கரெக்டா இவ்வளவு பெரிய டேம் இங்க கட்டிட்டோம்னா உலகத்தின் பெரிய பெரிய டேமாவும் இருக்கும். அது மட்டும் இல்லாம தண்ணி விவசாயத்துக்கு கரெக்டாவும் போகும். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க மக்களே, சொல்லுங்க. நம்ம மாநாடுக்கு வந்த மொத்த மக்களுமே வணக்கம். அது மட்டும் இல்லாம நம்ம மாநாடுக்கு தான் அதிக மக்களும் வந்திருக்கு. இன்னும் 7:30 மாநாடுக்கு எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. 7:30 மாநாடு லேட்டா தான் வரப்போகுது. அது மட்டும் இல்லாம நம்ம எலெக்ஷன் டேட் எப்போனா, நம்ம சுதந்திர தினத்தை அப்போனா எலெக்ஷன் டேட்டு. கடைசியா நம்ம என்ன பண்ணலாம், கடைசியா நம்ம நேஷனல் ஆண்டம் தான் பாடணும். இது இந்தியாவோட தேசிய பாட்டு. நம்ம சிஎம்மா இந்த நாட்டுக்கு ஆகுனா நல்லா இருக்கும். இந்த நாட்டு பேரு இது வரைக்கும் நாங்க யோசிக்கல, சொல்றோம். இதுக்கு பேரு நேச்சுரல் கண்ட்ரி, அதாவது நேச்சுரல் நாடு, இயற்கை நாடுன்னு தான் பேர். தமிழ்நாடு எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்மளும் இயற்கையாக வளருவோம். அது மட்டும் இல்லாம நான் வில்லேஜுவே கட்டி தருவேன். அது மட்டும் இல்லாம நான் தண்ணிங்கள உள்ள கொடுப்பேன். அது மட்டும் இல்லாம ஸ்கூல் கட்டி கொடுப்பேன், கோவில் கட்டி கொடுப்பேன், எல்லாமே கட்டி கொடுப்பேன். தேருக்கும் திருவிழாக்கும் கன்ஃபார்ம் நான் வந்துருப்பேன். எல்லாமே நான் நடத்தி வைப்பேன். நீங்க எனக்கு ஓட்டு போட்டா மட்டும் போதும். நம்ம ஆட்சிக்கு வந்தா ரொம்ப பயங்கரமா இருக்கும். என் எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன். அத மாதிரி நான் இந்த ஆட்டத்தை ஒழிக்க போறேன். முதல் மாநாடுல இந்த மாதிரி நடக்குதுன்னு நான் எதிர்பார்க்கல. நம்ம மாநாடை காப்பி அடிக்கிறதுக்காகவே எந்த தம்பி 7:30 தீய சக்திகள் உள்ளது. அத மாதிரி நம்மளோட அறிக்கை இந்த எம்ஜி தம்பி 7:30 தான் காப்பி அடிக்க வாய்ப்பு இருக்கு. எம்ஜி தம்பி காப்பி அடிக்க முன்னாடி, ஏன்னா மாநாடு முடிஞ்சிருக்கும் எம்ஜி தம்பிக்கு. ஆனா 7:30 இன்னும் மாநாடு நாளைக்கு இதான் வரும். 15ஆம் தேதிக்குள்ள மாநாடு முடிச்சிடணும் என்று நாங்க அறிவிப்பு வச்சிட்டோம். அப்போக்கோ இந்த மாநிலத்துல 7:30, ஏன்னா 7:30 நிறைய வேலை இருக்கும். அதனால 7:30 மாநாடு நடத்த முடியவில்லை. காரணமாக அவங்க இந்த வீடியோவின் இறுதியில் பேசுவாங்களா என்று எனக்கு சரியாக தெரியவில்லை. ஆனா அந்த மாநாட கன்ஃபார்ம் நடத்தி வைக்கிறாங்களா சொல்றாங்க. லேட்டா நடத்துவாங்களாம். ஸ்டேஜ் இன்னும் ரெடி பண்ணலையா, அதனால லேட்டா நடத்துவாங்களாம். அது மட்டும் இல்லாம முக்கிய அறிவிப்பு, நான் 2வது மலை கோவில் உருவாக்க போறேன். அதாவது காடு இருக்கு பாத்தீங்களா, ஜூ கட்டித்தரேன். ஜூ கட்டித்தரல, காடுல இருக்க அனிமல்ஸை நம்ம காப்பாற்ற வேணும். ஏன்னா அந்த அனிமல்ஸா இருக்கிறதுலே பயங்கரமான அனிமல்ஸ். மழைய குடுக்குமே, கிழிஞ்ச விதையிலே தான் காடு பொறக்குமே. புதிய எதிரியே வா என்னை எதிர்க்கவே, பழைய எதிரிகள் உன் ரசிகர் படையிலே. ஓகே, சட்டேஷன் தேசிய பாட்டு.